பேரின பொருளாதாரத்தை இலங்கையில் ஸ்திரப்படுத்தல், நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தல், கடன் மறுசீரமைப்பு செய்தல், பொருளாதார அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டு கடன் மதிப்பீடு செய்தல் போன்ற நிபந்தனைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையிலே நான் கூறும் கருத்து மிக முக்கியமானது. ஏனென்றால் நான் பிரதிநிதித்துவம் செய்யும் மலையக மக்களுடைய பிரச்சனைகளும் இதில் உள்ளடக்கியிருப்பது மிக முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்லாது, இன்று மலையக மக்கள் பொறுத்தவரையில் இன்று இலங்கைக்கு வருகை தந்து 201 வருடங்கள் ஆகின்றன. எமது மக்களுடைய முக்கிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், எமது மக்களுடைய கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் போன்ற எல்லா துறைகளிலும் எமது மக்கள் இன்னும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்க்கப்படாமல் அதே நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வீட்டுரிமை எடுத்துக்கொண்டால், இன்று 150 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட லயன் காம்பராக்களிலே தான் இன்னும் 1,50,000 மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன், நானும் எமது சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்னும் அதே லயன் காம்பராக்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன், தேசிய மக்கள் சக்தி மலையக மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே எட்டன் பிரகடனம் மூலமாக எமது மக்களுடைய இந்த காணி பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வுகளை வழங்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே எதிர்வரும் காலங்களிலே எமது மக்களுடைய காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் முன்னின்று செயல்படுவோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருந்த மலையக மக்கள் இன்னும் இந்த நாட்டிலே 52% வறுமை கோட்டு கீழே வாழ்வது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. சர்வதேச இறையாண்மை பிணைப்பத்திரத்தின் மறுசீரமைப்பு தொடர்பாக முன்வைத்த ஆலோசனை பிரகாரம் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சமூக திட்டங்கள் மூலமாக மலையக மக்கள் அதிக நன்மைகளை பெற்றுக் கொண்டிருப்பதை நான் இன்னிடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது, உங்களுக்கு தெரியும், அஸ்வஸ்ம திட்டத்தின் மூலமாக 4 வகையான பிரிவினருக்கு எமது அரசாங்கம் எதிர்வரும் காலத்திலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தொகையை அதிகரித்து வழங்க தீர்மானித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே மிக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவருக்கு வழங்கப்பட்ட 4,250 ரூபாவை 5,000 ரூபாவை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்களுக்கான கொடுப்பனவு 7,500 ரூபாவிலிருந்து 8,750 ரூபாவாக நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். அது மட்டுமல்லாது, பாதிப்படையக்கூடிய மக்களுக்கு வழங்கப்பட்ட 8,500 ரூபாய் கொடுப்பனவை 10,000 ரூபாவாக உயர்த்தியிருக்கிறோம். இடைநிலை மக்களுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவாக 15,000 ரூபாவை நாங்கள் 17,500 ரூபாவாக உயர்த்தியிருக்கிறோம். உண்மையிலே இந்த அஸ்வஸ்ம திட்டத்தின் மூலமாக மலையக மக்களுக்கு பெரிய ஒரு நன்மை கிடைத்த செயல்பாடாக இருக்கின்றது. ஏனென்றால் நாள் சம்பளம் 1,350 ரூபாய் மாத்திரமே. இன்றும் அவர்களுக்கான உரிய சம்பளம் வழங்கப்படவில்லை. நாட்கூலிகளாக வாழ்கின்றார்கள். வேலையில பிரச்சனைகள் முகம் கொடுக்கின்றார்கள். இன்று அதிக அளவு நோயாளிகள் இன்று மலையகத்திலே காணப்படுகின்றார்கள். நாங்கள் வைத்தியரிடம் நோய்க்கு மருந்து வாங்க செல்கின்ற பொழுது வைத்தியர் கூறுகிறார், அந்த நோயாளிக்கு சிறந்த சத்துள்ள உணவை உட்கொள்ளும்படி சற்று யோசித்து பாருங்கள். நாளொன்றுக்கு 1,350 ரூபாய் சம்பளத்திலே எவ்வாறு எமது மக்கள் ஒருவேளை உணவை போசாக்கான உணவாக உட்கொள்வார் என்பது கேள்விக்குறி என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வேதனைகள் சம்பந்தமாக ஒரு பழமையான கவிதை ஒன்று இருக்கின்றது. அந்த கவிதையிலே கூறப்பட்டிருக்கிறது, கோண கோண மலையேறி கோப்பி பழம் பருக்கையிலே ஒரு பழம் தப்பிச்சின்னு உதச்சானையா சின்னதுரை என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்றும் எமது மக்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக மலசல கூடத்தை கட்டிக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள்.
அவ்வாறு மலசல தோட்டத்தை கட்டுகின்ற பொழுது அன்று உதைத்த கோபி பழம் தவறியதற்காக உதைத்த சின்னதுரை இன்று எமது மக்கள் மலசலம் கூடம் கட்டியதற்காக வந்து உதைக்கின்றார்கள் என்ற சிறிய இடத்திலே வீடு கட்டினால் கூட வந்து உதைக்கின்ற நிலைமைகள் காணப்படுகிறது. எனவே நாங்கள் நினைக்கின்றோம் இந்த மாற்றத்தின் ஊடாக தேசிய மக்கள் சக்தி மலையக மக்களையும் மனிதராக மதித்து எதிர்வரும் காலங்களிலே எமது மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கும் நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் செயல்படுத்த என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.